மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜபமாலை பற்றிய நீண்ட விளக்கங்கள் தரக்கூடிய சின்ன சின்ன வீடியோக்களாக ஒரு 105 வீடியோக்களை நாம் ஜபமாலை பக்தியாக ஒதுக்கி மரியணை கணப்போர் சேனலில் தினமும் போட்டுட்டு வரோம். நிறைய பேர் அதை பார்த்து பயனடைகிறீங்க. இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் உங்களுக்கு அதுக்கும் ஒரு உதவி. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இதுவரை வெளிவந்த எல்லா வீடியோக்களுடைய லிங்க் இருக்குது. நீங்கள் பார்த்து இதை ஒரு பயிற்சியாக செஞ்சு ஜபமாலை பக்திக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் உலக ஜபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டாலும் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அன்பானவர்களே, கடந்த சில வீடியோக்கள் புனிதர்கள் ஜபமாலையின் வல்லமையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நாம் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே 3 புனிதர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஜபமாலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கும் அதே போல் ஒரு புனித சாமிநாதர், செயின்ட் டோமினிக், இவர் தான் இன்றைக்கு நம்முடைய கையில் ஜபமாலை இருக்குதுன்னா இவர் தான் அதுக்கு முக்கிய காரணம். இவரிடம்தான், இந்த டோமினிக் புனித சாமிநாதரிடம்தான் இந்த ஜபமாலை பக்தியை மாதா கொடுத்தார்கள். 13ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் அவர் இந்த ஜபமாலை பக்தியை மாதாக்கிட்டேருந்து வாங்கினதுனால, மாதாக்கிட்டேருந்து ஒன்று கிடச்சிதுன்னா நம்ம எவ்வளோ அரிய பெரிய பொக்கிஷமாக மிக உயர்ந்த ஒரு இடத்துல வச்சு அதை கொண்டாடுவோம். அதை தான் அவர் செய்தார். ஜபமாலை பக்தி அப்படின்றது மிக மிக வல்லமையானதுன்றதை அவரை நேரடியாக உணர்ந்தார், அனுபவித்தார். ஏன்னா அது மாதாட்டிருந்து அவருக்கு கிடைச்சிது ஜபமாலை பக்தி. அப்போ அதை பரப்புனார். தன்னுடைய வாழ்நாள் முழுசும் ஜபமாலை பக்தியை பரப்புறதில் செலவிட்டார். அவர் என்ன சொன்னார்? மிக முக்கியமான கருத்தை அவர் சொல்லியிருக்கார். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஜபமாலை மற்றும் உத்திரியத்தின் மூலம் தேவ அன்னை உலகை காப்பாற்றுவார். தமது அன்னையை நேசிக்கும் நமது மீட்பராகிய இயேசுவின் இதயத்தை தொடும் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஜபமாலை. சாமிநாதர் சொல்கிறார் இதை. ஏன்னா அவர் தான் மாதாவிலிருந்து ஜபமாலை வாங்கினவர். அதனால் அவர் ஆழ்ந்து அதோடைய சக்தி வல்லமை அவருக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஜபமாலையை கொண்டும் உத்திரியத்தை கொண்டும். அப்போ ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தால் நாம் கண்டிப்பாக மாதா தருகின்ற ஆயுதங்களை பயன்படுத்தணும். மாதா தந்த அருமையான ஆயுதம் இந்த ஜபமாலை. இன்னொன்று உத்திரியம், கார்மெல் உத்திரியம். இன்னொன்று 3வது ஒரு அருமையான ஆயுதம் மிராக்குலஸ் மெடல், அற்புத பதக்கம். இதெல்லாம் மாதா கொடுத்தது. இதெல்லாம் நம்ம அணிஞ்சிக்கணும். மாதா அதை சொல்கிறாங்க, இதெல்லாம் அணிஞ்சிக்கிங்க அப்படின்ட்டு. இப்போ மாதா என்ன சொல்கிறாங்க? பரிசுத்த தாய் இந்த ஜபமாலை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த கடினமான ஆன்மாக்களை நீங்கள் அடைய விரும்பினால், அவர்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கும் பணியை வெல்ல விரும்பினால் எனது ஜபமாலையை போதியுங்கள். இது புனித சாமிநாதருக்கு மாதா சொன்னது. முதல்ல சாமிநாதர் என்ன சொல்கிறார் நமக்குன்னதை பார்த்தா, இப்போ மாதாவே சாமிநாதர்கிட்ட சொல்கிறாங்க. அதில் ஒரு வார்த்தை பாருங்கள், இந்த கடினமான ஆன்மாக்களை நீங்கள் அடைய விரும்பினால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தில் 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா முழுவதும் அல்பிஜின்ஸ் என்ற பதிதம் தப்பறை கொள்கையில் விழுந்து எக்கச்சக்கமான கத்தோலிக்கர்கள் அந்த பதித்தத்தில் போய் சேர்ந்தாங்க. ஒரு கடவுள் எதிர்ப்பு கொள்கை அதில் போய் சேர்ந்தாங்க. அப்போ தான் இந்த ஜபமாலை பக்தியை மாதா கொடுத்தாங்க. அவங்க எல்லாத்தையும் திருத்தி அந்த ஐரோப்பா முழுவதையும் தன்னுடைய திருமகன் இயேசுவிடம் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த ஜபமாலை பக்தியை கொடுத்ததே. உண்மையான காரணம் அதுதான். அப்போ சொல்லப்பட்ட வார்த்தை தான். அதனால தான் இந்த கடினமான ஆன்மாக்களை அப்படின்றாங்க மாதா. நீங்கள் அடைய விரும்பினால், அவர்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கும் பணியை வெல்ல விரும்பினால் எனது ஜபமாலையை போதியுங்கள் நாங்கள் மாதா. இன்றைக்கும் அந்த தேவை இருக்குது. கடினமான ஆன்மாக்கள் எதாக இருந்தாலும் சரி, கடினமான பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி, கடினமான நோய் எதாக இருந்தாலும் சரி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கு தீர்வு இதுதான், ஜபமாலை தான். இப்போ சாமிநாதர் மறுபடியும் சொல்கிறார், என் அன்பான குழந்தைகளே, அன்னையின் இந்த பரிசை உங்கள் இதயம் உறுதியாக பற்றி கொள்ளட்டும். இந்த பக்தியின் மூலம் நீங்கள் கடவுளின் எதிரிகளை வெல்வீர்கள் மற்றும் பாவிகளின் மனமாற்றத்திற்கு ஏராளமான கிருபைகளை பெறுவீர்கள்ன்றார். அப்போ அவர்தான்
சாமிநாதர் தான் இந்த ஜெபமாலையை மாதாக்கிட்டிருந்து வாங்கினதுனால அவர் மிக 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 உறுதியாக இருந்தார், இது மிகப்பெரிய வல்லமையான வேலைகளை செய்யும் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த வார்த்தைகள்லாம் அவர் சொல்லியிருக்கார். இந்த அருமையான ஜெபமாலையை நாம் பிடிப்பதன் மூலம் மாதாவுடைய பரிசுத்தமான அந்த கையை நம்ம பிடிக்கிறோம். அந்த அனுபவம் நமக்கு ஏற்படும். அதை நாம் செய்வோம். தேவத்தாய் மூலம் ஆண்டவரிடம் செல்வோம். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் இந்த ஜெபமாலை பக்தியை பரப்ப உங்களை அன்போடு வேண்டுகிறேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நன்றி. மரியாயே வாழ்க.